வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று எங்கள் பேரவையினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. எங்கள் பேரவையினுடைய மாவட்ட, மாநில, நீதிமன்ற அணி பொறுப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டோம். இது ஒரு வழக்கமான கூட்டம். ஒவ்வொரு கோடை விடுமுறையின் போதும் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எதிர்கால செயல் திட்டம் குறித்து பேசுவது வழக்கம். அந்த வகையில் இந்த கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பேரவையினுடைய வழக்கறிஞர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக எங்களிடம் பேசி இந்த பேரவை இன்னும் பலப்பெற வேண்டும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி என்பது இல்லை, சமூக நீதியை உயர் நீதித்துறையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கடுமையாக பாடுபட வேண்டும். அதேபோன்று நடைபெற இருக்கக்கூடிய 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கான ஒரு மாபெரும் போராட்டம், இதுவரையில் தமிழகம் கண்டிராத ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தப் போவதிருப்பதாகவும், அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாட்டாளி சொந்தங்களை, கட்சியினுடைய நிர்வாகிகளை பாதுகாக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு வழங்கக்கூடிய பணிகளை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை முதன்மையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே வேளையில் இன்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து இந்த நேரம் இதுவரையில் அவரிடத்தில் உரையாடி எங்களுடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் அவரோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இன்று நாங்கள் எல்லாம் வருகிறோம். ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி ஒரு சிலர் சொல்றாங்க, கட்சியிலே பிரிவினை ஏற்படுத்துறாங்க ஒரு சிலர் அப்படின்னு. இல்லை, இது வந்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை ஒரு கட்சி சார்பற்ற அமைப்பு, ஒரு சமூக நீதிக்கான அமைப்பு. ஒரு சமூக நீதியை ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக உரிமையை, அவருடைய நியாயத்தை பெற்றுத் தருவதற்கான அமைப்பு இந்த அமைப்பு. எனவே இது வந்து ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பாகத்தான் நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இது ஒரு பொதுவான சந்திப்பு. அரசியல் சார்பான உங்களுடைய கேள்விகளுக்கு இன்னொரு தருணத்தில், வேறொரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.